Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம வீடியோல Photoshopல வந்து எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு Photoshopக்குள்ள போய்ட்டு நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இமேஜ் வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா பின்னாடி கார் பேக்ரவுண்ட் ஜஸ்ட் ஜெனரலா லோக்கல்ல எடுத்த ஒரு இமேஜ் இது. நீங்க வந்து ஜூம் இன் பண்ணனும்னாலோ அவுட் பண்ணனும்னாலோ கண்ட்ரோல் ப்ளஸ் அண்ட் மைனஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்டா வந்து என்ன டூல் யூஸ் பண்ணனும்னா நீங்க வந்து லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா இந்த பேன்ல டாப் 4th வந்து இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும். அத நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும் குயிக் செலக்ஷன் டூல் ஆப்ஜெக்ட் டூல்னு காமிக்கும். நீங்க இந்த குயிக் செலக்ஷன் டூலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுலயே வந்து என்ன சொல்றது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா அதே வந்து கரெக்டாக சப்ஜெக்டை வந்து எடுத்துக்கும். நீங்கள் மவுஸை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே கரெக்டாக அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரஃபாக வந்து இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் எங்கேயுமே எல்லாம் பார்த்துங்க. கரெக்டாக நீங்கள் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டை கவர் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கால் கிட்டலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காரையும் சேர்த்து கவர் பண்ணுறதில்ல. அதுக்கு நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டுக்கு கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்துல சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு கிளியராக வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூம் இன் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் விட்டுருக்கோ நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த கையை வந்து லைட்டாக கவர் ஆகலை. நான் கையை லைட்டாக கவர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அக்யூரேட்டாக வந்து சில டைம் தான் பண்ண முடியும். பண்ண முடியாதுன்னு கிடையாது, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ கிளாரிட்டியை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கண்ணாடி கவர் ஆகலை. ஸோ நான் கூலர்ஸை வந்து இப்படி கவர் பண்ணிக்கிறேன். திருப்பி வந்து கிளிக் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். என் ஃபேஸும் லைட்டாக கவர் ஆகலை, இது நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜூம் இன் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து கவர் ஆகிருக்கு கவர் ஆகலைங்கிறத கண்டுபிடிக்கலாம். அன்வான்டாக இருக்கிறத ஆல்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக போயிடும். ஒன்ஸ் இதை பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி வந்து கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்களா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக மேலே செலக்ட் அண்ட் மாஸ்க்குன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் டோட்டலாக தனியாக தெரியும். ஸோ நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு 90% வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் பெருசாக தெரியலன்னா தேவைப்படாது. ஸோ நீங்கள் அந்த பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம், கீழே கடைசியாக வந்து செலெக்ஷன் இருக்குது இல்லையா, அதில் வந்து நியூ லேயர்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ரிமூவர் செட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த இமேஜ் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் தனியாக மாற்றுறீங்க அப்படின்னா நீட்டாக சிம்பிளாக வந்து மாற்றிக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நான் அது எப்படின்னு வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். சப்போஸ் வந்து இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வரல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா, ரஃபாக பண்ணுறதே டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் Z கொடுத்து நான் பின்னாடி திருப்பி வந்துக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் செலெக்ஷன் பண்ணுற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது ரைட்டாக. இப்போ உங்களுக்கு கிளியராக வரல ரஃபாக அப்படின்னா நீங்கள் மேலே பாருங்கள் செலக்ட் சப்ஜெக்ட்னு ஒரு டூல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கரண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்க எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதே செலக்ட் பண்ணிக்கும். நீங்கள் ஓகே மட்டும் கொடுத்தா போதும். அது ஒன்ஸ் லோட் ஆகி ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜ் சப்ஜெக்ட் எதுவோ அதை மட்டும் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள் அதே சப்ஜெக்டை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கிச்சு. நான் செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுத்தேன்னா கரெக்டாக இப்போ நான் என்ன சூஸ் பண்ணியிருந்தேனோ அதே தான் அது சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நான் நியூ லேயர் ஆல்ரெடி கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணியாச்சு, ஆட் பண்ணுறது எப்படி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போய்ட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜஸ்ன்னு கொடுத்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். சேவ் இமேஜ் நான் கொடுக்குறேன். சேவ் இமேஜ் டு ஓகே கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஒன்ஸ் இது பண்ணோன்னே திருப்பி நீங்கள் கண்ட்ரோல் O கொடுத்து இன்னொரு புது இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கணும் ரைட்டாக. டெஸ்க்டாப்பில் இப்போ நான் இந்த பிக்சர் தான் வேணும் டவுன்லோட் பண்ணது. ஸோ இந்த பிக்சர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் V கிளிக் பண்ணிங்கன்னா எப்போவுமே இந்த டூலில் வச்சுக்கணும். வேணா இல்லாட்டி நீங்கள் எத்தனை டேப் ஓப்பன் பண்ணாலும் குயிக் செலெக்ஷன் டூல், அதாவது அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற அந்த டூல்லே தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு டூல் இருக்கு இல்லையா, இதில் இருக்கணும் மூவ் டூல். அதுக்கு நீங்கள் வந்து கீபோர்டில் விங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த இமேஜ் தான் பேக்ரவுண்டாக வேணுங்கப்போ நம்ம அப்படி லைட்டாக ட்ராக் பண்ணால் கன்வெர்ட் டு நார்மல் லேயர்னு கேட்கும். நீங்கள் அதாவது நீங்கள் ஆரோ மார்க்கை வச்சு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ரைட்லையோ லெஃப்ட்லையோ தள்ளிங்கன்னா கன்வெர்ட் டு நார்மல் லேயர்னு கேட்கும். கன்வெர்ட் டு நார்மல் லேயர் கொடுத்துட்டு திருப்பி வந்து அதோட பொசிஷனில் திருப்பி நீட்டாக வச்சுருங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம இந்த இமேஜுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும், அந்த பேக்ரவுண்ட் லேயரை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு அதை கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இமேஜாக இருக்கிறத
இங்கே சின்னதாக உள்ளே கொண்டு வரணும். திருப்பி கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஜூம் இன் போய்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இமேஜை வந்து எந்த சைஸில் வேணுமோ எப்படி வேணுமோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணி நீட்டாக போட்டுக்கலாம். ஸோ இதோட ஒர்க் வந்து சிம்பிளாக நீட்டாக முடிஞ்சிடும். இப்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன், உங்களுக்கு காமிச்சோன்னா தெரியும். இப்போது நான் கரெக்டாக வந்து கால் வரைக்கும் தான் எடுத்துருக்கேன், ரைட்டாக. ஸோ நான் எந்த லெவலில் வேணுமோ அந்த லெவலில் வச்சுட்டு இப்படி நீட்டாக இது பண்ணிக்கலாம். சின்னதாக வேணுனாலும் வச்சுக்கலாம், பெருசாக வேணால் வச்சுக்கலாம். ஒரு மீடியமான சைஸில் நீங்கள் எடுக்கிற இமேஜை பொறுத்து நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி நம்ம வச்சுட்டு மேலே வந்து இந்த இடத்துல ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான், நீட்டாக இங்கே பாருங்கள் தெரியுதா, சிம்பிளாக நீட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் 2 இமேஜையும் போட்டு மெர்ஜ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் பட்டன் இப்போ வந்து நீங்கள் லேயர் ஏதாவது மூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்படி ட்ராக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்த லேயரையும் சூஸ் பண்ணல, அதுக்காக லேயர் 0 சூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்க அந்த இமேஜ் வந்து இதாகும், அதை நீங்கள் வந்து தள்ளிக்கலாம், ரைட்டாக. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனா அந்த பேக்ரவுண்ட் காப்பியை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ட்ராக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். ஸோ இவ்வளோ தாங்க பேக்ரவுண்ட் இமேஜ் மாற்றுறதும் சரி ரிமூவ் பண்ணுறதும் சரி. நீங்கள் வந்து ஏதோ தேர்ட் பார்ட்டி டூலில் போய்ட்டு கரெக்டாக செலக்ட் ஆகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்பை இன்ஸ்டால் பண்ணி சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததாக ஒரு சின்ன வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.